பாடுவதியோ பாட்டு பாட்டு பாட்டுல இருந்தீங்களா பாட்டு பாட்டு பாடு பாட்டுல சொன்னா சீட்டா உடச்சு விட்டுருவேன் பத்தி தெரியுமா சித்துப்பா நீ இல்லைன்னா என் கதையே ஓட சித்துப்பாங்க காலையில 8 மணிக்கு வர சொன்ன மருமக பல்ல புடுறா அந்த கதை விட சித்துப்பா என் ஊரா மண்ணூர்பேட்டை பகுதி தாங்கள் தாங்கள் எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவுக்கு ஒரே பையன் வந்து வயசுக்கு வந்தேன் அந்த ரகத்தை சொல்லக்கூடாதுன்னு சொன்னவங்க இந்த ரகத்தை தோடப்பட எடுத்து மருமவ என்ன ஊர்ல கோமாள பிச்சைக்காரி தெரியுமா கொடுக்க மாட்டான் கொடுக்க மாட்டான் கொட்டுருவோம் உனக்கு போ வருத்தம் இல்லாத தான் நீங்க ஜாலியா இருக்கிற நல்லா இருப்பா நீனா எங்க அப்பா எங்க அம்மா ஒரே பையன் வந்து நான் வயசுக்கு வந்தேன் அந்த அடிக்கு தடியா கல்யாணம் பண்ற பருவத்துக்கு வந்தேன் வாலி வயசு சொல்லு எங்க அப்பா அம்மா பார்த்தாங்க புள்ள கல்யாணம் பண்ற பருவத்துக்கு வந்துட்டான் ஏதோ நம்ம கல்யாணம் பண்ற வயசு வந்துட்டான் பையன் இதுக்கு மேல நம்ம மூச்சு நிறுத்துக்குள்ள ஏதோ அவனுக்கு எருக்கு மாலை முருகு மாலை போட்டு தீர்வை போச்சிடணும் நம்ம உயிரா இருக்கும் போதே மஞ்சள் அச்சல்லி ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படி சொல்லு எருக்கு மாலை முருகு மாலை போட எதுக்கு அது எந்த தாய் தோப்பனும் அதான் நினைப்பாங்க ஆமா பேல பேசாத பண்ணு ஏமா பாத்தாங்க எங்க வீட்டுல ஒரே பெரிய பணக்கார வீட்டு புள்ள நானு பணக்கார வீட்டு பையன் ஒரே பையன் நானு ஒரு 10,000 சொத்து இருக்குது பண பாக்கியம் இருக்குது 2 மணி இருக்குது 2 பம்பு செட் இருக்குது ஆமா ஒரு கிணறு இருக்குது அதான் இருக்குது அப்புறம் என் தாய் மாமா பொண்ணு ஒரு கிணத்துல 2 பம்பு செட் இருக்குது ஆமா இந்தாண்ட ஒண்ணு இந்தாண்ட 10 ஏக்கர் இந்தாண்ட 10 ஏக்கர் இந்தாண்ட பக்கம் கருமா பாயும் இந்த பக்கம் கருமா பாயும் இந்த கருமா பாய் தான் ஏரி அதான் கிணறு வராது பாரு விளாண்டு எங்க அப்பா அம்மா பார்த்தாங்க ஒரே பையன் அப்படி சித்திர அன்னைக்கு வாணியா என் தாய் மாமா பொண்ணு இருந்துச்சு அங்கேயும் ஒரே பொண்ணு ஏகப்பட்ட சொத்து எனக்கு எங்க வீட்டுல எப்படி சொத்து பணம் அதிகமா இருக்கும் பணம் இருக்கும் அவங்க வீட்டுல அதே மாதிரி எங்க அப்பா அம்மா தாய் மாமா பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சாங்க திருமணம் நடந்துச்சு முடிஞ்சிச்சு கல்யாணம் பண்ணி என்னடா சோகத்தை கண்ட கல்யாணம் பண்ணா அப்புறம் குடும்பம் நடத்த வேண்டியது அப்புறம் என்ன குடும்பம் நடத்தலாம் என் தாய் மாமா பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சாங்களே அந்த பொண்ணு வயசுக்கு வராது பொண்ணாட்டுக்குது அடாடா ஏன் அவ்வளவு அவசரப்பட்ட இந்த பணம் அந்த சொத்து எங்க போயிடக்கூடாது வெளியே எங்க போயிட்டு நமக்கு ராமம் அப்படின்னு எனக்கு கட்டி வச்சாங்க சொத்து பணம் சேர்ந்துட்டோம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அப்படியே வயசு கல்யாணம் பண்ணி வச்சாங்க சரி கொண்டாட்டி அரும்பு மாதிரி எடுத்து வந்தா வாசனை வராது பூத்த மலர் எடுத்து வந்தா வாசனை வரும் இப்போ கொண்டாட்டி அரும்பு மாதிரி வாசனை வர மாட்டேங்குது போன நாத்தம் தான் அடிக்குது சரி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க பொண்டாட்டி வயசுக்கு வரல இனிமேல் நம்ம வீட்டுல இருந்து என்ன பண்றது நேரம் சம்பாதிக்க போலாம் சொல்லிட்டு ஒரு பம்பாய் போனேன் மெட்ராஸ் பெங்களூர் போனா வாரம் வந்து பொண்டாட்டி பார்க்க தோணும் போயிட்டு வரதுக்கு செலவாயிடும் சம்பாதித்து வீணா போயிடும் அதனால ஒரு பம்பாய் போனேன் அப்படி எட்ட போயிடும் சொல்லிட்டு ஒரு 6 மாசம் பாம்பாயில வேலை செஞ்சேன் என் ஊர் தாங்க எனக்கு லெட்டர் வருது அது என்னன்னு லெட்டர் வருது பொண்டாட்டி வயசுக்கு வந்துட்டா அப்படின்னு லெட்டர் வந்துச்சு பரவாயில்ல இதுவும் நல்லதா அப்படின்னு ஒரு 10,000 ரூபாய் மணி ஆர்டர் பண்ணேன் அவங்க பொண்டாட்டிக்கு எதுக்கு அப்படி வயசுக்கு வந்துட்டா என் சொந்த தலையில ஒரு மஞ்சள் தண்ணி சுத்துங்க ஒரு சிம்பிளா மஞ்சள் தண்ணி சுத்துங்க அப்படின்னு 10,000 மணி ஆர்டர் பண்ணேன் அப்புறம் 1 வருஷம் போயிடுச்சு மஞ்சள் தண்ணி வரல ஏன் பணத்தை பார்த்தோன்னு ஆசை வந்துச்சு பேங்க்ல பணம் ஏற ஏன்னா ஒரு 20-30 லட்சத்தை கொண்டு போனோம் ஒரு 10,000 அப்படி வாங்கிடலாம் மல்லூர்பேட்டில ஒரு கடை வாங்கி கட்டிடுவோம் இந்த பணத்து மேல போகுது அப்புறம் 1 வருஷம் போச்சு அப்புறம் 2வது லெட்டர் வருது என் ஊரு தாங்க என்னன்னு தந்தி வருது பொண்டாட்டி முழுவாம இருக்கா இது ஒரு நல்ல நீ எங்க இருக்க நான் பாம்பாயில இருக்கிறேன் பொண்டாட்டி என் ஊர் தாங்கல இருக்கிறா இது ஒரு நல்ல அப்படின்னு ஒரு 15,000 மணி ஆர்டர் பண்ண எதுக்கு 15,000 அப்படியே பொண்டாட்டி முழுவாம இருந்தா என் சொந்த சிலையில வளைகாப்பு நடத்துங்க வளைகாப்பு நடத்துங்க அப்படின்னு அந்த மாதிரி நல்ல பணம் பேங்க்ல பணம் ஏற பார்த்தோம் ஊர் பக்கம் ஞாபகம் இல்ல இந்த பணத்து மேலே ஆசைக்குது ஆமா இது நல்ல மாதிரியா நீ ஒரு வளைகாப்பு செய்யுங்க அப்படியே 15,000 மணி ஆர்டர் பண்ண இல்ல அப்புறம் ஒரு 1.5 வருஷம் போச்சு 3வது ஒரு லெட்டர் வருது இந்த 3வது வருஷம் லெட்டர் வருது அது என்ன வருது
உன் பொண்டாட்டி 2 புள்ள பெற்றிருக்கா. நீ எங்க இருக்கிற? நான் பாம்பேல இருக்கிறேன். உன் பொண்டாட்டி என் ஊர் தாங்கல்ல. அப்படி இருக்கா? 2வது புள்ள பெத்துட்டா. அப்படியே ஒரு 20,000 அனுப்பிச்சு விட்டேன். எதுக்கு? அப்படி 2 புள்ள பெத்துட்டா. அப்படியே ஒரு காது நேரம் கொண்டாடுங்க. ஓஹோ. ஒரு பிறந்தநாள் கொண்டாடுங்க. அப்படி 20,000 அனுப்பிச்சு விட்டேன். அப்புறம் 3 வருஷம் வேலை செஞ்சேன். 3 வருஷம் முடிச்சுட்டு வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டேன். பொண்டாட்டி வந்தா தெரியும் போல பொண்டாட்டி வேலைக்காப்புக்கு போல 2 புள்ள பெத்துட்டா. அதுக்கு போல அப்ப நம்ம ஊர்ல நடந்து போனா பாக்குறோம். நம்ம காரி மீற மாட்டோம். காரி மீற ஒரு குடும்பம் இவ்வளவு ஒரு பொண்டாட்டி புள்ளுன்னு ஒருத்தன் காரி மீற எழுதி நம்ம வச்சுக்க கூடாது. அப்படி என்ன பண்ண, நேரா பாம்பேல திருவண்ணாமலை வந்து ட்ரெயின் இறங்கினேன். அப்படியே ட்ரெயின் திருவண்ணாமலை வந்து இறங்கி பஜார் உள்ள போனேன். அப்படி பஜார் உள்ள போறேன். ஏன்னா பிள்ளைங்களை தின் பண்றதுக்கு ஏன்னா வீட்டுக்கு போறோமே, என்ன பிய புண்ணாக வாரி போட்டுமோ. 3 வருஷமா பாம்பால வேலை செஞ்சுட்டு பிள்ளைங்களுக்கு பிய புண்ணாக வாங்கி போங்க. ஏமா எதனா ஒரு தேவைப்பட்டது வாங்கி போவோம். தின் பண்றது வாங்கி போகலான்னு போன மாதிரியா யாவும் ஒரு தாங்கலாம் ஒருத்தர் எதிர்க்க வந்தான். ஓஹோ. அவனை போய் கேட்கலான்னு. ஏ மச்சான் பாம்பாய் போய் 3 வருஷம் ஆகுது. நம்ம ஊர்ல என் குடும்பம் எப்படிதான் கேட்டதான். ஊர்ல குடும்பம் எப்படிதான் கேட்டதான். டேடி பாம்பா நம்ம ஊர்ல உங்க வீட்டு குடும்பம் கொடி கட்டி போறதுறான்னா. நம்ம ஊர்ல குடும்பம் கொடி கட்டி பறகுதான்னா. எந்த வகையில பறகுது கேட்டா. எந்த வகையில பறகுதான்னு. மச்சான் நீ பாம்பாய் போனாலும் போன நம்ம ஊர்ல பொண்டாட்டிய பரியாரி வச்சுட்டு 2 புள்ள பெத்துட்டான்டா சொன்னதான். அப்பதான் எனக்கு கோபம் வருது. இந்த லெட்டர் வரும்போது கண்டிக்கல, இந்த தந்தி வரும்போது கண்டிக்கல, தெரிஞ்சுக்கல. அப்பதான் கோபம் வருது. நேரா நம்ம ஊர் தாங்களுக்கு போவோம். அவனை ஆளை வச்சு கொளுத்துறோம். அவனை ஊரை விட்டு முடுகணும். ஆளை வச்சு கொளுத்துறோம். ஊரை விட்டு துரத்துறோம். இல்லன்னா அவன் வீட்டை கொளுத்துறோம். அப்படி பயங்கரமா வீட்டு போன பாரு. போனா என் வீட்டு தெருவாசி படி மூடிடுச்சு. அப்படியே தெருவாசி படி மூடிச்சு பாரு. விட்டா விழுக்குது. அப்படியே அருகாலோட சாஞ்சி போச்சு. அப்படியே அருகாலோட உள்ள சாஞ்சி போச்சு. அப்படி எட்டி பார்த்தா, அப்படி உள்ள போய் எட்டி பார்த்தா 2 பேரும் ஒரே படியில இருக்கிறாங்களா. யாரா? என் பொண்டாட்டிய சகலையும். முக்கியம் போன புடிச்ச மயிர அப்படியே ஸ்டேஷனுக்கா? இல்ல பஞ்சாயத்துக்கா? இல்ல வேற எங்க? ரிஜிஸ்டர் ஆபீஸுக்கு. ஆமா. எதுக்கு அங்கிட்டு போறோம்? என் பேர்ல 2 ஏக்கர் நிலத்தை, உன் பேர்ல இருந்த 2 ஏக்கர் நிலத்தை அவன் பேர்ல எழுதி வச்சுட்டு இப்ப பொண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷமா இருக்கிறேன். எதுக்கான உன் பொண்டாட்டி பரியாரிட்டு 2 புள்ள பெத்து வச்சுக்கிறான். ஆமா. அவன் இட்டு போய் உன் மேல இந்த 2 ஏக்கர் நிலத்தை அவன் பேர்ல எழுதலாமா? நான் பண்ண தண்டா நாயா. எந்த வகையில? நான் எங்க இருக்கிறேன்? பாம்பே. என் பொண்டாட்டி எங்க இருக்கிறா? உன் ஊர்ல. என் குடும்பத்து வேலைய அவன் குடும்பத்து வேலையை எடுத்துக்கட்டி செய்தானே, அவன் பாவத்துல வச்சுக்கலாமா? அவன் கஷ்டத்துல வச்சுக்கலாமா? வைக்க கூடாது. அதனாலதான் என் மேல இருக்க 2 ஏக்கர் நிலத்தை அவன் பேர் எழுதி வச்சுட்டு புள்ள பொண்ணோட சந்தோஷமா இருக்கிறான். ரோசக்காரன் நானே. ரோசக்காரன் போடா. அது கூட்டி வச்சு நாயந்தாண்டா நிலத்தாண்டா. எப்படி நான் சேவ் போனா வேற ஒருத்தர் சேவ் பண்ணே இருப்பேன். சகல அம்மா கூட்டம் வந்தாலும் சகல வந்துட்டேன்னு சொல்லிட்டு முதல்ல எனக்கு தான் பண்ணி விடுவான். காசு வாங்க மாட்டான். ஏன்னா சகல ஆயிட்டான். நான் ஏன்னா திரும்பி ஊருக்கு போயிட்டேன். திரும்பி வந்து ஊர்ல பூந்துக்குவாரு அவரு. இந்த இதுக்கு அந்த ஆளை கூட்டு அந்த ஊரை யூஸ் பண்ணான். பரியாரி கூட்டி வச்சான். இங்க வந்து சொல்லலாமா? தங்கவேல இங்க வந்து சொல்லுவியா? வாங்க ஒழுங்காக பண்ண கட்ட வத்தமா திருநண்டிக்கு வாங்க. மாமா அங்க வா. மாமா சின்னம்மா நல்லா இருக்காங்களா? அங்க வா. பாடாட்டா என்ன பண்ணா தெரியுமா அம்மா? அம்மன் கேட்ட வரம் கொடுப்பாள். அம்மா போனால் வர
நம்பர்களும் மிக செம்படவர் தோழ சுடலக்கரை படுத்தாள் அம்மன் சுடலக்கரை படுத்தாள் அம்மா உள்ளத்தையும் குடிப்பாள் பாவி வல்லாளனின் தேவி நிசாசனி ஆவிதனை அந்த பத்தவதாரம் நம்மை துணை சிவனை பாலனாக எடுத்தாள் அம்மன் பாலனாக எடுத்தாள் அந்த ஆவிதனை சித்திகள் இரவு அம்மாவாசை ராத்திரியில் திறக்கும் அங்கு தொட்டு புட்டு மண்ணை நெற்றியில் பூசினால் பேயும் பூதம் பறக்கும் துஷ்ட பேயும் பூதம் பறக்கும் அங்கு ராத்திரியில் திறக்கும் நம்ம பம்பை ஊடுக்க சில பொழு சட்ட உன் எல்லையில் கேட்குதம்மா அந்த கம்பை தாங்கள் சக துன்பம் விலை கிட சிங்கம் மீதேறும் அம்மா அம்மா என் துயரும் அம்மா எல்லையில் கேட்குதம்மா எங்க போயிட்டாங்க பூபதி இன்னைக்கு இங்கதானே கிடப்பா என்ன இன்னைக்கு என்ன எங்க போயிருப்பான் இன்னைக்கு அவன் நல்ல உன் பிறந்தா இங்கதான் இருப்பான் அவன் வாய்க்காலுக்கு வைக்க போறதுக்கு வந்து விருந்தாளிக்கும் பிறந்தவனாச்சு எங்க போயிருப்பான் இன்னைக்கு அவன் ஏன் கேட்பாங்க போயிடலாம் எதுக்கு போனா ஏறி ஓ அதுக்கு நான் ஏறி போனது நீ பார்த்த நாங்க பீத்து பார்த்தேன் வந்த ஆமா ஒன்னுக்கு போனோம் அந்த நேரமா ஓரமா போனோம் நானும் பார்த்த உடனே திருக்கோளூர் ஆத்துல சித்தப்பா அங்க என்னதான் நடந்தது சொல்றாமா நின்று பேச சித்தப்பா எம்மா என்ன பண்ண தெரியுமா எம்மா எம்மா ஆத்துக்கு பேல போனா திருக்கோளூர் ஆட்டத்துக்கு போனாங்க பாஜார் போன் பண்ணாரு ஐப்ப பாஜார் போன் பண்ணாரு ஐப்ப பாஜார் போன் பண்ணாரு தங்கவேல இன்னைக்கு நாடகண்டா திருக்கோளூர் வாடா கடலூர் போகணும்னு சொல்லிட்டாரு அம்மா போனானே அவங்க எல்லாம் லேட் ஆயிடுச்சு போயிட்டாங்க சீக்கிரம் டாடாஸ்ல போயிட்டாங்க இப்ப பஸ்ல போறதுக்காக திருவள்ளூர் வந்தாயம்மா அந்த கடலூர் பஸ் வந்து ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு இவனுக்கு அந்த நேரத்துல பேதி பிடிக்க மாட்டேங்குது ஆத்துக்கு போனவன் பேட்டு சூத்து கட்டு வரத்துல ஏம்மா கோமாளூர் தெரியுமா ஏமா அந்த உந்துப்பேட்டை போறதுல கோமாளூர் அந்த கோமாளூர் பிச்சைக்காரி ஆத்துல குப்பை போயிருந்துச்சு கையில பிச்சைக்காரி போறீங்கதான் இவன் பஸ்ஸுக்கு போறதுக்கு வச்சிருந்தானே 20 ரூபா தெரியல அந்த பீடி வாங்கறதுக்கு வச்சிருந்தா தெரியல 20 ரூபா அந்த 20 ரூபா கொடுத்து கோமால ஒரு பிச்சைக்காரி கூப்பிடுறான் அம்மா வீட்டுல ஒரு புள்ள இருக்கு அது கல்யாணம் பண்ணி வைக்கிறது இது நீ ஒன்னா இல்ல சத்தியம் பண்றா அப்ப கண்டிப்பா செஞ்சிருப்பானா இல்லையா ஒரு புள்ள வீட்டுல சுத்தி சுத்தி வருது அது ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கல
நாளைக்கு மறுபடியும் வர்றது பழி புடுங்குவான். வந்து சொல்ல சித்தப்பா. வாங்கண்ணே. வணக்கம் 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 வணக்கம். வாங்க பூமதி. வாங்க வாங்க. டேய் டேய் ஓ வா வா வா. அக்கா வந்து பேசுவா. வாங்கப்பா. வணக்கம் வணக்கம் வணக்கம். பூமதி. டேய் எம்ம நேரம் நான் வந்து இந்த கூப்பிட்டு கண்டனே. நேரம் எங்கடா போயிந்தீங்க? அந்த கதையமா கேக்குற. எங்கடா போயிந்தீங்க? ஏன் பொண்டாட்டி பால் குத்துறா? ஏடா நான் ஆந்து போய்டா பொம்பளை பால் தின்னடா நினைக்கிறீங்க? ஏடா நினைக்கிறீங்க? அங்க போய் ஏண்டா அப்படி போய் ஒரு பொம்பளை நாளைக்கு போடுவா பல்லு. உன் மருமாவை தொட போட்டாலே போடுவா போங்க. போடு. அப்படியேமா மருமாட பல்லு புடுதா 2 பல்லு முன்னால இல்ல பாரு. ஏய் அம்மா என் பொண்டாட்டி ஒரு வாரமா உடம்பு எல்லாம் படுத்துட்டாங்க. சரி. அத கடையில போய் பால் பாயிட்டு வந்து காது போட்டு குடுத்துட்டு வரேன். ஓ அப்படி அது விபரமா சொல்லு. கொண்டாடி உடம்பு சரி. ஆமாண்ணா என்ன ஏன்னா ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லக்கூடாது. ஏன் சொல்லல என் பொண்டாட்டி நீ வந்து ஊசி போட்டு போயிட்டு இருப்பேன். நான் போடுறேன் ஊசி. நீ போடுவ. நீ கோமல பிச்சைக்காரி போடுவ. அங்கே போடு. ஏய் பூமதி. அம்மா பூ எடுத்துச்சு வந்த பாக்க பூ வச்சு விடுறா. பூ எடுத்துச்சா? என்ன எடுங்கடா டேய் கஷ்டமா போகுது. வச்சுடா. கிட்ட பத்தாண்டி கேளுங்க கொப்பு மேல் மாட்டிட்டான். ஏய் வருவாடா பின்ன அவங்க கிட்ட யாரா பூ வச்சுடா டேய். ஏமா பூ எடுத்துச்சா? டேய் இல்லடா. கட்டாயிரா அண்ணன் இதாயம்மா. வணக்கம். வீட்டுக்காரன போய் வணக்கம். வணக்கம் வணக்கம். தாய்ந்த வணக்கம். சபையை பார்த்தால் எப்படி விளக்கம்? லட்சுமி கடாச்சபுர சபை. லட்சுமி கடாட்சம் முடிஞ்ச சபையை பார்த்தா உனக்கு என்ன விளக்கம் தெரியாதா? ஒண்ணுமே தெரியல. ஆளிலை பூவும் காயும் இது பழம் உண்டாலும். உண்டாலும் சாலவை பச்சையெல்லாம் பச்சையெல்லாம். தன்குடி என்றே வாயும் ஆளிவர் வந்து தேடி வந்திருப்பார் கோடான கோடி. ஆளிலை ஆளி விட்டால் அங்கு வந்து இருப்பார் உண்டோ உண்டோ தம்பி. இதனோட விளக்கம் தெரியாதா உனக்கு? ஒண்ணும் முடியல. ஆலமரத்துல பழம் எடுத்தா என்ன செய்யும்? பறக்கும் பட்செல்லாம் பறக்கும் பச்சையெல்லாம் ஆலமரத்து வந்து வயிறாக உண்டு. அதை போல தம்பி இது ஆலமரமெல்லாம் இருக்கிறார்கள். ஆமா. நாம் பறக்கும் பட்சம் போல இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஒண்டி சாப்பிடுவோம். ஆமா. வெடிகா காலையில எழுந்து போயிடுவோம். காலைல நேரம் போக வேண்டியது திருவண்ணாமலைக்கு. சரி அப்படி இருந்தாலும் அது ஆலமரமா அமர்ந்திருக்கக்கூடிய அது சபையில அமர்ந்திருக்கக்கூடிய அனைவருடைய பாகத்திற்கும் நம்முடைய பாகத்திற்கும் நாடக பேராசிரியருடைய பாகத்திற்கும் நாடக அன்பு அனைவருக்கும் தங்களுக்கும் அடியேன் 1 கோடி வணக்கம். மறுபடியா கமலக்கண்ணி. மதுமோ எனக்கு 3 பெயர். மொத்தம் உனக்கு 3 பெயர்கள். அது எப்படி அம்மா? இடும்பி 1, இடும்பி 1, மும்மலக்கண்ணி 2, மும்மலக்கண்ணி 2, கமலக்கண்ணி 3. ஆஹா தங்கள் சிறுவா. எப்படி என்றா டேய் ஓ இடும்பின்னு சொன்ன மத்தியா? ஆமா இடும்பி. அதோ இடும்பவனத்தை ஆண்டு வந்த இடும்பாசுரன் தங்கை. இடும்பாவனை தாண்டி வரக்கூடிய ஆமா இடும்பாசுரன் தங்கை இடும்பி. இடும்பி அது அகோர உருவம். அகோர அரைக்கு உருவம். அந்த உருவத்தெல்லாம் பார்த்தா நீ பயந்துருவேன். ஐயோ அந்த உருவத்துல அரைக்கு உருவத்துல காட்டுல இருக்கக்கூடிய மிருகங்கள்லாம் அடிச்சு சாப்பிடுறது. அதை விட உன்னை போல் ஒரு மனிதனை பார்த்துட்டா அப்படியே கடிச்சிட்டு கடிச்சிருந்தா எங்க கடிப்பியா? ஊட்டி கடிப்போ இல்ல கட்டி கடிப்போ? தம்பி இருந்தாலும் அதான் மூளைக்கண்ணு சொன்னேன். ஆமா எல்லா பெண்களுக்கும் 2 சனம் தான். ஆமா எனக்கு முதுகில ஒரு சனம் இருந்தது. காட்டு. ஆமா காட்டுனா பாத்துட்டு போவேன் தம்பி. அதனால எனக்கு மும்முளை
கமலக்கண்ணி என்று பெயர். ஆமா. ஆனா சிவபெருமானுக்கு தவம் புரிந்தேன். ஆஹா. ஐயா, எல்லா பெண்களுக்கு 2 சனம் தானே. ஆமா. எனக்கு மட்டும் 3 வந்த காரணம் என்ன? ஆஹா. அது எப்ப மறையும்? என்னை யார் கல்யாணம் செய்து கொள்வா அப்படின்னு கேட்ட உடனே, அம்மா நீ கண்ணுக்கேத்த ஆடவனை பார்த்தால் அது மறைந்து விடும், அவரே என்னை கல்யாணம் செய்து கொள் அப்படின்னு மரத்தை கொடுத்தார். அப்போ அகோர உருவத்தோடு அதை காட்டிலே மிருகங்கள்லாம் அடிச்சு சாப்பிட்டு வந்துட்டேன். அப்போ அட்ட பறையில கருத்த உருவம், கருத்த தேகம் கூட ஊங்கிட முடியாது. சரி சரி, பெருத்த உருவம், கருத்த தேகம், அப்பேற்பட்ட உருவத்தை பார்த்து பிடிச்சு விழுங்கலான்னு போய் பார்த்தேன். அப்படி பார்த்துட்டாண்டா எனக்கு அந்த அவரை பார்த்த உடனே எனக்கு முதுகில் இருந்த சனம் மறைந்து அதற்கு அழகான கமலக்கண்ணி உருவம் வந்து விட்டது. இப்ப பெண் உருவமா அரைக்கு உருவம் மறைந்து அழகான பெண் உருவமாக அதுல இருந்து எனக்கு கமலக்கண்ணின் பெயர். அப்பேற்பட்ட ஆள் யார் தெரியுமா? அது ராஜாக்களிலே அது தர்மபுத்திர மகாராஜ் இருக்காரு, அவருக்கு நேர் இளையோர் பீமாட்சி. அவரை பார்த்தது பிறகுதான் என் சனம் மறைந்தது. அவர் காலில் விழுந்த, ஐயா என்ன கல்யாணம் செய்யுதுன்னு கேட்டேன். அவர் என்ன செய்தாரு, எங்க அண்ணன் இருக்காரு சொன்னாரு, அவரு காலில் போய் விழுந்த. அப்ப தர்மராஜா பார்த்து ஒரு முருக்க மரத்துக்கு காப்பு கட்டினாரு. அதுல இருந்து அந்த மரத்துக்கு முருக்க மரம்னு பேரு. அப்ப அந்த சடங்கை அப்படி முடித்து எனக்கு பீமாட்சி கல்யாணத்தை செய்து வைத்து அங்கேயே அந்த வனத்திலே அவரு நானும் சேர்ந்து அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுத்தேன். பெருத்து சொன்னேன். ஆமா, அது இருக்குதா செத்துட்டா? உபதி ஏண்டா என் மகன் கடோர் கஜண்டா, என் மகன் இறந்து விட்டானப்பா, என் மகன் இறந்தானப்பா. ஐயோ உபதி, என் மகன் இறந்து விட்டானே, என் மகன் செத்து ஞாபகம் பண்ணிக்கேடாப்பா. எப்படியம்மா? ஐயோ நான் என்ன செய்வேன்? நான் ஒரே ஒரு பிள்ளைய பெத்து வளர்த்து அழகா வளர்த்து வந்தனே, இன்னைக்கு என் பிள்ளை இல்லையடா பூபதி. என்னாச்சு அம்மா? கண்ணே கடோர் கஜா, அட மகனே உந்தனை பெற்று மகிழ்ச்சி கொண்டிருந்தா என் மகனே, மகிழ்ச்சி கொண்டிருந்தா என் மகனே, மகிழ்ச்சி கொண்டிருந்தா. என்னாச்சுமா? என்னுடைய மகன் கடோர் கஜனுடைய திறமையை பார்த்தா, அவனுடைய வீரத்தையும் திறமையும் பார்த்திருந்தனா உபதி இந்த உலகத்தையே ஆளக்கூடிய பெரிய பிள்ளையா பெற்றெடுத்தேன். அவ்வளோ அறிவும் அச்சாரமுடைய பிள்ளை என் பிள்ளை, அப்பேற்பட்ட அழகான பிள்ளையை பெற்றெடுத்தவள். எப்பா பூபதி, என் மகனை எப்ப எல்லாம் நான் வளர்த்தேன் தெரியுமாடா? எப்படி அம்மா? கண்ணே கடோர் கஜனா, என் பொண்ணு மணி தீபமே, என் மகனுக்கு மாயாஜாலம் எல்லாம் தந்திர ஜாலம் மந்திர ஜாலம் அனைத்தையும் கற்றுக் கொடுத்து நல்ல திறமையான பிள்ளை, நல்ல பெருத்த உருவத்தை உடைய பிள்ளையா வளர்த்து வந்தா கண்ணே. என் மகனே கடோர் கஜா, என்
மகனை எப்படி கொன்றார்கள் தெரியுமா? எப்படி அம்மா? அப்பா அம்மா சண்டை என்றுப்பா 1 முதல் 18 நாள் என்று சண்டையை நியமித்து ஓ 10ஆம் நாளிலே பீஷ்மரை தற்பாசனத்தை சாய்த்து விட்டார்கள். கொய்ந்தனார். ஆமா. ஆனா அந்த 12ஆம் நாளிலே பகலத்தனையும் சுப்ரவிகீதம் என்று சொல்லக்கூடிய யானையை கொன்றார்கள் பாண்டவர்கள். பட்டத்து யானை. உண்மைதான். அந்த கோபத்தால துரியோதனன் என்ன செய்தார்? துரோணாச்சாரியை வெகுண்டு பேசினார். அப்ப துரோணாச்சாரி சபதம் எடுத்தார். 13ஆம் நாள் சண்டையிலே நான் அந்த தருமனை கொண்டு வந்து நான் உன் முன்னாடி நிறுத்திடுறேன், நீ தருமனை கொண்டுட்டா 4 பேரும் செத்துருவாங்க, பாண்டவர் அனைவரும் செத்துருவாங்கன்னு சொன்ன உடனே அப்பா அந்த தந்திரத்தை தெரிஞ்ச பாண்டவர்கள் தருமரை நடுமையமாக நிறுத்தி 4 திசையில 4 பேர் காவல் இருந்தாங்க. அந்த நேரத்தில் சஞ்சய கருத்தர் வந்து சண்டைக்கு அழைக்க, அப்பொழுது என் மகன் என்னுடைய என் தங்கச்சி மாவர்கள் அபிமன்ன சுமந்திரி உண்மைதான்ப்பா. அங்க காவலாக வைத்து விட்டு இவங்க சஞ்சயகர்த்தரோடு சண்டைக்கு சென்றார்களே. எப்பா அந்த அபிமன்னனை என் தம்பி எங்க தங்கச்சி பிள்ளைய என் மகனை விட திறமையான பிள்ளை அபிமன்யு அவனையும் கடுபாவிகள் கும்ப கூடி கொண்டுட்டாங்கடா 6 பேர் சேர்ந்து. 13ஆம் நாளிலே அபிமன்னனை கொன்றார்கள். ஆனா 14ஆம் நாளிலே என் குழந்தைனார் சபதம் எடுத்தார், என் மகனை கொன்றார் ஜெயத்தரசனை விடுந்து நான் பொழுது அர்த்தமானக்குள்ள கண்டிப்பா நான் கொள்ளுவேன்னு சொல்லிட்டு சபதம் எடுத்தார். அதனால தம்பி அந்த ஜெயத்தரசனை கொன்றார்கள் அன்னைக்கு. ஆனா அன்று இரவு நாள் 14ஆம் சண்டையிலே இரவு சண்டையிலே என்னுடைய மகனான கடோர் கஜனை சேனாதிபதம் பட்டம் கொடுத்து பாண்டவர்கள் சண்டைக்கு அனுப்பிச்சாங்கடாப்பா. ஐயோ. ஆனால் என் மகனை யார் கொன்றார் தெரியுமா? யாரியம்மா? அங்கு தேசத்தை ஆண்டு வரக்கூடிய கர்ணாபிஷேகன் என்ன செய்தார்? அவர் வச்சிருந்தார் ஒரு வேலாயுதம். இந்திரன் கொடுத்த வேலாயுதத்தை எடுத்து விட்டார். என் மகன் கடோர்கதன் மீது பாய்ந்து மலை போல சாய்ந்து மடிந்தானப்பா. மகனே கடோர்கஜனா அடங்கப்பா மகனே. அப்படி என் மகனை சூழ்ச்சியாக கொன்றார்களே. என் மகன் மட்டும் இருந்தா ஐயோ எனக்கு எந்த குறையும் இல்லையே. மகன் இருந்த பிறகு நான் உயிரோட வாயிறனே அப்பா. ஏன்னா சொல்லுவாங்க கழுத்தாண்டியா போனாலும் கழுத்தாண்டியா இருந்தா போதும் ஒரு பொண்ணுக்குன்னு சொல்லுவாங்க. ஆமாயம்மா. நாமளும் மகன் சேர்ந்துட்டான், நாமளும் சேர்த்துட்டா நம்ம வீட்டுக்காரன்னு இருக்கிறா இல்லையா, அவரை பாக்குறதுக்கு ஆள் இல்லையே. அப்படி என்று என் கணவனுக்காக நான் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஏன்பா மாண்டு ஆயிருந்தாலும் மாண்டவர் போன தீம் வரைய போறாங்க. ஆண்டு காலம் அழுதாலும் மாண்டவர் மீண்டு வர மாட்டார். ஆமா ஒண்ணும் பிரயோஜனம் இல்ல. இருக்கிற வீட்டுக்காரன் வச்சு பத்திரம் பாத்துக்கோ. சரி புள்ள இல்லையா? உனக்கு புள்ள இல்லையா? ஆமாண்டா. நாங்க விடுக்கட்டுமா? என்ன புள்ள? புள்ள பேக்கத்து மருந்து அம்மா. ஏண்டா எத்தனை பிள்ளை கொடுத்தாலும் சொந்த பிள்ளைய தான். ஏன்னா சொல்லுவாங்க எத்தனை பிள்ளை இருந்தாலும் அவங்க பெத்த பிள்ளை அவங்களுக்கு வசதிதான். ஆமா, அதுக்குதான் பழமொழி சொல்லியிருக்காங்க. காக்கை குஞ்சா இருந்தாலும் கண் குஞ்சு பொன் குஞ்சு சொல்லி பொன் குஞ்சு. ஆமா ஆமா அப்படி சொல்லுவாங்க. சரியாப்பா? சரியம்மா. இருந்தாலும் என் பதியார மன்னவர் பீமாட்சி அழைத்திருக்கின்ற தெரியலையம்மா. ஐயோ நீ ஏன்டா இவரப்பா சொல்லி தெரியா? ஊடியாரியம்மா. என்னடா
வர சொன்னாரு. அதுக்கான வேடா அம்மா ஆம்பளை செத்துட்டு மாதிரி இப்பதான் புள்ளைய பறி கொடுத்து நான் கதறி அழுதுட்டு இருக்கேன். இன்னும் ஆம்பளை தாரா பரவாயில்லையா அதை கேட்க கேட்கிறாரா? வர சொல்றேன். ஐயா பூபதி ஐயா குடிச்சாச்சா இல்ல ஏய் ஓ நான் மனைவி கமலகண்ணி வந்துட்டல ஆமியா ஆங்க அது வந்துல வந்துட்டாங்க போய் வரடா அங்கல ஓஹோ மன்னனா மன்னே கமலகண்ணி ஐயா மதிகடா மன்னனா சுண்டினா என்னடா வாங்கியாரி கண்ணியா வாங்கியாரின்றாய் கவுந்து வர கீத மகன சொன்னீங்க வாங்கிரடி வாங்கிரடி சரி சொல்லுங்க ஒரு ஆயத்த காரணம் என் அண்ணன் தர்மராஜா எடுத்திருக்கிறார் தனிவா சரிங்க வாங்க அண்ணன் தர்மராஜ் இருந்தா ஐயா தர்மபுரி உங்க தம்பி பீமாச்சி அவங்க மாமா மனைவி கமலக்கண்ணி இல்ல சிரிக்காத இதுக்கெல்லாம் காரணம் இந்த கோமாளூரம் தான் மனைவி கமலக்கண்ணி வந்திருக்கா வர சொல்லு யாருக்கு வந்துருக்கேன் பாக்குறோம் போங்க ஓஹோ மாமா மாமா உங்கள் மகனத்தை சுற்றி சிம்மாதனத்தில் அமர்ந்தல்லவா பார்த்த
பார்த்தால் வேட்டு முகமாகவும் சிம்மாதனத்தை பார்த்தால் சிங்கமாகவும் சரி இப்படி மாறாட்டமாக இருக்கக்கூடிய நேரத்தில் மூதாதையா இருக்கக்கூடிய விவச பகவான் அழைத்து தாத்தா தாத்தா இப்படி இருந்தால் செங்கோலை தாங்கி நான் எப்படி ஆட்சி புரிய முடியும் சரி. அப்படி என்று கேட்கக்கூடிய நேரத்தில் என்ன சொன்னாரு தாத்தா என்ன சொன்னாரு ஆ. 18 குழந்தையாடாயா நீங்கள் பாட்டு பிள்ளை என்ன அண்ணன் என்ன தம்பி என்று பாராமல் வாரி 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 தர்மா பறிகொடுத்து விட்டது அல்லவா ஆமா பாவம் அதிகரித்து விட்டது சரி. அதனால் தர்மர் அசுவதை. அசுவத யாகத்தை செய்தால் அந்த பாவம் தீரும் அப்படி என்று மூதாதையா இருக்கக்கூடிய வியாச பகவான் தாத்தாவுடைய வார்த்தை தாத்தா சொன்னார். அதனால் சொர்ணமாபுரி பட்டணத்தில் எவர்ணாசுரத்தில் பஞ்ச கல்யாணி புறவி 5 லட்சணம் பொருந்திய பஞ்ச கல்யாணி புறவி இருக்கு. ஆமா. புறவியை கொண்டு வந்தால் பட்டத்தை கட்டி பொன்பொருள் சேகரம் செய்து யாகத்தை ஆரம்பிக்கலாம். நீ புறப்படு போய் பஞ்ச கல்யாணி புறவியை கொண்டா உடனே போறமா சரியான புரிய அந்த நேரத்தில் சொர்ணபுரி ஆண்டு வரை கூட எவனா சொல்லாத போ